இந்த எம்எஸ்டிசில பதிவு பண்ற நடைமுறை என்னங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சில முன் தயாரிப்புகளோட நம்ம போனோம்னா எளிமையா இந்த வேலையை நாம முடிச்சுட்டு வந்துடலாம். ஒண்ணு, நீங்க இந்த இஎம்டி சலுகையை பெறக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது டெபாசிட்டர் நம்பர். ரெண்டாவது, உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு நான் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணாத நபர்கள் யாரும் கிடையாது. ஒருவேளை நீங்க பட்டன் போன் யூஸ் பண்ற நபராகவே இன்னமும் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகளோ கண்டிப்பா அந்த ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆண்ட்ராய்டு போன்ல மின்னஞ்சல் முகவரி இல்லாம யாரும் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ண முடியாது. அதனால இமெயில் ஐடி புதுசா கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி தலைவலியை நீங்க கிரியேட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுடைய பிள்ளை அல்லது பேர பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மின்னஞ்சல் முகவரியவே நீங்க நம்பகமா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு யார் நம்பகமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய அந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் அந்த மின்னஞ்சல் முகவரி பேர் என்ன அதை எழுதி வச்சுங்க. அடுத்தது, இந்த புகார் கொடுத்தப்ப நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர். அடுத்தது, உங்களுடைய முழுமையான போஸ்டல் அட்ரஸ், அது ஆதார் கார்டுல இருக்க போகுது, அதை நீங்க எதற்கும் சரிபார்த்து. அடுத்தது, பேங்க் டீடைல்ஸ். அதுல அவங்க மெயினா கேட்கறது கணக்கு வச்சிருக்கிறவங்களுடைய பெயர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, என்ன பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன, இந்த டீடைல்ஸ். இது எல்லாமே அந்த புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல இடம்பெற்றிருக்கும். அதை நீங்க அங்க கையில எடுத்து. அடுத்தது, உங்களுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அது நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. உங்களுக்கான யூசர் நேம் என்னவா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையோட அதை எழுதிட்டு போங்க. அது அங்க அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதற்கேற்ப நம்ம மாத்திக்கலாம். அதுல நம்ம திருத்தங்களை செஞ்சுக்கலாம். அடுத்தது, பாஸ்வேர்டு. யூசர் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இத்தனை கேரக்டர்ல இருந்து 8ல இருந்து 15 கேரக்டருக்குள்ளார இருக்கணும். ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு மினிமம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக் நம்பர் இருக்கணும் அப்படின்னு ஒரு மிக்சடா ஒரு பாஸ்வேர்டை நீங்க முன்கூட்டியே எழுதிட்டு போயிட்டீங்கன்னா எளிமையா வேலை முடியும். அடுத்து, மறக்காம உங்களுடைய பேன் கார்டை கையில வச்சுக்கீங்க. அதே போல ஆதார் கார்டையும் கையில வச்சுக்கீங்க. ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க வச்சுக்கீங்க. அடுத்தது, அந்த பணம் கட்டுவதற்கு அந்த ஏடிஎம் கார்டுல இருக்கக்கூடிய அந்த 16 டிஜிட் நம்பர், அந்த சிவிவி நம்பர், இந்த டீடைல்ஸ் அது கேட்கும். அதுக்கான பாஸ்வேர்டு என்னங்கிற டீடைல்ஸ் கேட்கும். அப்ப அந்த ஏடிஎம் கார்டை கையில வச்சுக்கிறது நல்லது. அந்த ஏடிஎம் கார்டினுடைய அந்த பாஸ்வேர்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்க அந்த பணம் கட்டலாம். இதை விட எளிமையான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது, எல்லாரும் இன்னைக்கு கூகுள் பே, போன்பே போன்ற அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த பரிவர்த்தனையில உங்களுக்கான யூபிஐ ஐடி அப்படின்னு யுனிக்கா உங்களுக்குன்னு இருக்கும். அது நீங்க அந்த செட்டிங்ஸ்லயே நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க பேரப்பசங்கள்ட்ட பிள்ளைகள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னாலே எளிமையா அதை சொல்லிடுவாங்க. அப்ப இந்த 9 வகையான இந்த டீட்டெயில்ஸை நீங்க கையில எடுத்துக்கிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார போனீங்கன்னா பதிவை எளிமையாக செய்யும்.